அடுத்து நாம் பார்க்க இருப்பது சோகம். சோகம் என்று சொல்லுகின்ற பொழுது கவலையை உருவாக்குற ராகம் அல்ல, கவலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ராகம். அதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். அதாவது கவலையிலிருந்து நான் விடுபடக்கூடிய ராகமாக நீலாம்பரி, வராளி, புன்னகவராளி ராகங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறேன். இந்த நீலாம்பரி ராகம் கவலையிலிருந்து விடுபட்டு, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நீலாம்பரி ராகம் நித்திரை தூக்கத்துக்கு, அதாவது ஆராரோ பாடி தூங்க வைப்பது நீலாம்பரி ராகம். இரவில் இந்த பாடல் இந்த ராகத்தை கேட்டால் தூக்கம் வரும் சொல்வார்கள். இது சோகத்தை தவிர்த்து, இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது சோகம் தவிர்த்து மனதில் தூக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவேதான் இந்த நீலாம்பரி ராகத்தில் தாலாட்டு பாடல்கள் பாடுவது வழக்கம். அதாவது சோகத்தின் இனிமையை உண்டாக்கும் ராகம், சோகத்திலிருந்து வெளிப்படும் ராகம். இதில் நான் ஒரு பாடலை நானே இயற்றி இந்த ராகத்தில், அதாவது நீலாம்பரி ராகத்தில் நானே இயற்றிய ஒரு தாலாட்டு பாடல். இந்த பாடலை நான் பதிவாக்கி இருக்கிறேன். அதாவது சிடி, என்னுடைய சிடி ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன். அந்த பாடலை பாடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான அரமணித்தியாலம் இசையுடன் தியானம் நடப்படும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் கலைவாணி ஏகாந்தராஜா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இன்று பேச இருக்கும் தலைப்பு உணர்வுகளும் ராகங்களும் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். அவருடைய பேச்சும் கலந்துரையாடல் நிறைவு செய்த பிறகு இன்று பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோவின் ஆதரவில் எங்களுடைய புத்தாண்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. அதற்கு நீங்கள் உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். தெரிவித்து பின்பு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டால் போடுவார்கள். விருப்பமான பாடல் என்றால் புத்தாண்டு பாடல்கள் மாத்திரமில்ல, இசைக்காக நீங்க சில பாடல்களை விரும்பலாம், சிலது பாடல்களுக்காக விரும்பலாம், சில பேர் பாறையாற்ற பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் கேட்கலாம். அப்படி எத்தனையோ விதமான வெரைட்டிஸ் ஆஃப் பாடல்கள் இருக்கு. நீங்க அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. வந்த உடனே உங்களோட பேரை சொல்ல வேணும், எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்ல வேணும், எந்த குழு, அதாவது இப்போ உலக அமைதி தியான குழு PSSM ஐரோப்பான்னா அதை சொல்லலாம். இல்லாட்டிக்கு உங்களோட ஊர் டொரண்டோ கனடாண்டா அங்கே ஏதாவது சொல்லலாம். இல்லாட்டி சிட்னியை பற்றி சொல்லி போட்டு பேருந்து நான் இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன்டா அவையில் போடுவினோம். போன முறையும் இதை செய்திருந்தவ மிகவும் அருமையாக இருந்தது. அதுக்கு தான் நான் திருப்பியும் வர சொல்ல ஓமண்டு RJ விஜயலட்சுமி, டாக்டர் எழிலானந்தும் இதுக்கு அக்ரி பண்ணி வாரதாக இருக்கிறார்கள். மிகவும் நன்றி. இப்பொழுது தியானத்தை வழிநடத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வருகிறார்கள். இவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீ கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். முதலில் தியானம் பற்றிய விளக்கம். மனிதனது மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக மாறவும், மனதில் உள்ள அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு ஒளி வீசவும், இந்த உலகில் உள்ள மனிதர்கள் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் அடைய தியானம் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டால் எம்முள் உள்ள தெய்வீகத்தினை உணர்ந்து எமது ஆழ் மனதினை தட்டி எழுப்பி எமது சுயத்தினை அறிந்து மன அமைதியுடன் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து பேரானந்த நிலை அடைவோமாக. தியானம் செய்யும் முறையை கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும்.
ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காரும். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தியானத்தின் போது ஒரு மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து இன்று 30 நிமிடங்கள் நாங்கள் தியானத்தினை மேற்கொள்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததை இட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் சிட்னியில் இருந்து அருமையாக தியானத்தை வழிநடத்தினார். அவருக்கு முதலாவது நன்றி உரித்தாகுக. அதன் பிறகு இதற்கு இசையை அருந்ததி மாஸ்டரும் வழங்கியிருந்தார். அவருக்கு நன்றி உரித்தாகுக. மற்றும் இந்த நிகழ்ச்சியை டாக்டர் சதா மெனோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இதுக்கு பலரும் உதவி செய்திருக்கிறார்கள் இந்த தியானத்தை நடத்துவதற்கு. அது எல்லோருக்கும் நன்றி. நான் பேர் என்ன குறிப்பிடாவிட்டால் பானா ஜே அவர்கள், ஆனந்தி மாஸ்டராக்கும், ஆனந்தி மாஸ்டர் டொரண்டோ இந்த கனடாவிலிருந்து பிளாயர்ஸை போட்டிருந்தார். ஸோ எல்லாரையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். இப்பொழுது அடுத்ததாக நிகழ்ச்சி இந்த சிறப்பு பேச்சாளரை பற்றிய அறிமுகம். சிறப்பு பேச்சாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கலைவாணி ஏகா நந்தராஜா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர் பலமுறை இந்த தளத்துக்கள் பேசியிருக்கிறார்கள். அவரை பற்றி சிறு அறிமுகம். அவர் ஸ்ரீலங்காவிலேயே ஒரு இசையாசிரியராக இருந்திருக்கிறார்கள் மற்றும் 30 வருடங்களுக்கு மேலாக ஜெர்மனியில் இசையாசிரியராக பணியாற்றி வந்துள்ளார்கள். இப்பவும் பணியாற்றி வருகிறார்கள். மற்றும் லண்டனில் உள்ள ஓஃபால் அமைப்பின் ஒரு எக்ஸாமினராகவும் இருந்து வருகிறார்கள். இவர் பேசிய விஷயங்கள் முன்பு இசையும் மருத்துவமும், நோய் தீர்க்கும் ராகங்கள் மற்றும் எங்களோட தியானத்துக்கு கூட, இசை தியானத்துக்கு கூட அருமையாக பாடியுள்ளார். மற்றும் இன்று பேச இருக்கும் தலைப்பு உணர்வுகளும் ராகங்களும் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சு பேச வருகிறார்கள். இவரை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த தளத்தில் 3வது முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு இடம் தந்தமைக்கு திருமதி ஸ்ரீகந்தராஜா
தம்பதிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகிறேன். இசை இன்பமே நிலை இன்பமாம். இசையும் மருத்துவமும் என்ற தலைப்பில் நான் உடல் நலம் உளநலம் என்பதை பார்த்திருந்தோம். உடல் நலத்துக்காக நோய் தீர்க்கும் ராகங்களை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது உளநலத்திற்கான உணர்வுகளும் ராகங்களும். உணர்வுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இசையை கேட்கும் போது நிச்சயமாக ஏதாவது ஒரு உணர்வு தோன்றும். அதாவது பொதுவாக பக்தி, துக்கம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகள் தோன்றுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். உணர்விற்கு போது உள்ளங்களில் ஏற்படும் உணர்ச்சிகள் உணர முடிகிறது. இசையை கேட்கும் போது ஹோமோன், அதாவது சுரப்பிகள் செயற்படுவதால் இந்த எங்களுக்கு இந்த உணர்வுகள் தோன்றுகின்றன என்பதை விஞ்ஞான ரீதியாக உடன்பட்டிருக்கிறார்கள். இசையை கேட்கும் போது உணர்வுகள் தூண்டப்படுகின்ற போது அவை ஒன்றில் தூண்டப்படும் அல்லது அந்த அந்த தூண்டப்படுகின்ற போது அந்த கட்டுப்படுத்தப்படும். அதாவது உதாரணமாக கோபத்தை எடுத்துக்கொண்டால், நாங்கள் கோபத்தில் சில பாடல்களை கேட்கின்ற பொழுது கோபம் தனி நின்றது. சில பாடல்களை கேட்கின்ற போது இன்னமும் கோபம் கூடுதலாக வரும். ஏன்னா அந்த ராகங்களை பொறுத்தது தான் அதற்கான காரணம். அதே போல பக்தியை எடுத்துக்கொண்டால், நாங்கள் பக்தியாக சில ராகங்களில் பக்தி வசமாக பாடக்கூடியதாக இருக்கிறது. சில ராகங்களை துள்ளல் பாடல்கள் பாடுவதற்கென்று சில மெட்டமைப்புகள் அந்த ராகங்கள் இருக்கின்றன. அந்த ராகத்தில் ஒரு பக்தி பாடலை நாங்கள் பாடினால் அது பக்தியை தராது. ஆகவேதான் ஒவ்வொரு உணர்வுக்கும் சில ராகங்களை எடுத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நான் இன்று முதலாவதாக எடுத்துக்கொண்டது பக்தி. பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது மனதில் ஒரு சாந்தம் ஏற்பட்டு இறைவனை நாங்கள் வேண்டுகின்ற பொழுது இந்த பக்தி ஏற்படுகின்றது. அதற்காக நாம் மோகனம், கானடா இந்த 2 ராகங்களை நான் இதில் போட்டிருக்கிறேன். இதை விட இன்னும் பல ராகங்கள் இருக்கின்றன. நான் சில உதாரணங்களாகத்தான் கொடுத்திருக்கிறேன். இன்று நாம் முதலில் பக்தி என்று சொல்லுகின்ற இந்த மோகன ராகத்தை நாயன்மார்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு இந்த மோகன ராகத்தை முல்லை பண் என்று சொல்லப்படுகின்ற பண்ணில் தேவாரங்கள், திருவாசகங்களை பாடியிருக்கிறார்கள். பக்தியை ஏற்படுத்தும் வகையில் பாடியிருக்கிறார்கள். இந்த இசையானது நாங்கள் சில ராகங்களை, அதாவது மோகன ராகத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் ஒரு இசையாக கேட்கின்ற பொழுது கூட எங்களால அதை பக்தி வசப்படுத்த முடியும். ஆனால் அந்த இசைக்குள்ள சில வார்த்தைகளை, அரிய வார்த்தைகளை புகுத்தி பாடுகின்ற பொழுது இன்னமும் பக்தி மேம்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் நாம் திருவாசகத்தை எடுத்துக்கொண்டால், மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகங்கள், திருவாசகத்துக்கு உருவாதார் ஒருவரும் இல்லைன்னு சொல்வார்கள். திருவாசகங்கள் அநேகமாக இந்த மோகன ராகத்தில் பாடப்படும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விழுந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே சிவபதம் அளித்த செல்வமே செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள்
அருளுவது இனியே. இப்படி பாடுகின்ற பொழுது பக்தி ஏற்படுகின்றது. இதைவிட சில பாடல்களை பார்க்கலாம். சுத்தானந்த பாரதியின் பாடல் ஒன்று. எனக்கென்ன மனக்கவலை எந்தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மனக்கவலை எந்தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை மனதிலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் மனதிலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றென்னை ஆண்டவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை. இந்த ராகம் மோகனத்தில் அமைந்திருப்பதால் உருக்கமாக இருக்கின்றது. அதற்கேற்ற இந்த ராகத்திற்கு பக்தியை ஏற்படுத்தும் வகையில் தான் அதற்கான அரிய வார்த்தைகளையும் புகுத்தி இருக்கிறார்கள் பக்தி ஏற்படுத்துவதற்கு. அதே போல திருச்செந்தூரில் கரடோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் இனமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். இந்த பாடல் கூட இந்த மோகன ராகத்தில் அமைக்கப்பட்டது. அதனால் இவற்றை பாடுகின்ற பொழுது பக்தி வசப்படுகின்றோம் நாம். இந்த அடுத்து நாம் பார்க்க இருப்பது கருணை. கருணை உணர்வை ஏற்படுத்துவது. கருணை இரக்கம் என்று சொல்லுகின்ற போது கருணையில் நாம் இறைவனிடம் கருணையை எதிர்பார்க்கிறோம். தாயின் கருணை, இறைவனின் கருணை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த கருணையை பெறுவதற்காக நாம் பாடுகின்ற போது அந்த ராகங்கள் உதாரணமாக சாருகேசி, மாஞ்சி போன்ற ராகங்களில் பாடுகின்ற போது அந்த கருணையை பெறலாம் என்று தான் இந்த ராகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அநேக பாடல்கள். இதில் ஒரு சாருகேசி ராகத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னால், தமிழான உருவம்தான் தண்டபாணி தமிழ் கலையாவும் பெருமானின் இருமேனி. தமிழான உருவம்தான் தண்டபாணி தமிழ் கலையாவும் பெருமானின் திருமேனி. அழகான தமிழெடுத்து 12 அழகான தமிழெழுத்து 12 குமரன் அழகான கருவிழியும் 12. இந்த சாருகேசி ராகத்தில் முருகன் மேல் பாடப்பட்ட பாடல். இது கருணை வேண்டி பாடிய பாடல். அதே போல ஆடல் கலையே தேவன் தந்தது ஆடல் கலையே தேவன் தந்தது தேவனின் நாடலில் தான் ஜீவன் வந்தது ஆடல் கலையே தேவன் தந்தது தேவன் தந்தது. இது சாருகேசி ராகம். இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது மனதில் ஒரு கருணை கிடைப்பது, இறைவனின் கருணை கிட்டுவது போன்ற ஒரு உணர்வு தோன்றுகின்றது. அதே போது நாம் கருணைக்கு அடுத்ததாக இரக்கத்தை பார்க்கின்ற பொழுது, இறைவனிடம் நாங்கள் உருகி வேண்டும் பொழுது இரக்கம், அதாவது இறைவனிடம் மட்டுமில்லை, மனிதர் உயிரினங்கள் மேல் காட்டுவது அனைத்துமே இரக்கம்தான். மிருகங்களிடமோ மனிதர்களிடமோ காட்டுவது இரக்கம். இந்த இரக்கத்தைக்காக பாடுகின்ற ராகங்கள் மாஞ்சி, ஸ்ரீரிகவுளை, சிந்து பைரவி. இந்த ராகங்களை நான் உதாரணமாக எடுத்திருக்கிறேன். இந்த சிந்து பைரவி ராகம் கேட்கின்ற பொழுது இந்த ராகம் எல்லோருடைய மனதிலும் இந்த ராகம் மனதில் ஒரு
இரக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஒரு மனதில் ஒரு கேட்க தூண்டும் ராகம். மனதை இந்த ராகத்தை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்ற ராகம் இது. ஒரு திருப்புவலை எடுத்துக்கொண்டால் இந்த ராகத்தில் அநேகமாக திருப்புவலை இயற்றப்பட்டிருக்கின்றது. அமுதமோரு சொல்லாகிய தோகையல், அமுதமோரு சொல்லாகிய தோகையல், பொருளுள்ளாரைய நாணயன் அருகு வீடு தித்தானதில் வாருமென் உரை கூறும். அசடு மாத குலாத சொல்களிகள் தெருவின் மீது குலாவி உலாவிய அவர்கள் மாயைப்படாமல் கடாமல் நின் அருள் தாராயா. இது சிந்து பைரவி ராகத்தில். அதே போல நாங்கள் சிந்து பைரவி ராகத்தில் பல பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சின்னம் திரு பெண் போலே சித்தாடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீதூக்கை சிரித்திருப்பாள் சின்னம் திரு பெண் போலே. இந்த பாடலை கேட்கின்ற போது மனதில் ஒரு இரக்கத்தன்மை ஏற்படுகின்றது. இப்படி நாம் பல பாடல்கள் பார்க்கலாம் இந்த ராகத்தில். மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறையுனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா, வருவாய் தலைவா வாழ்வே வருங்கனவா, மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா. இந்த ராகம் சிந்து பைரவி. இந்த சிந்து பைரவி ராகத்தை எல்லோருமே விரும்பி கேட்பார்கள். மிகவும் அருமையான ஒரு இனிமையான ராகம் என்று சொல்லலாம். நல்ல பல ராகங்களை நாம் கேட்டு மனதில் மகிழ்ச்சியை அடையலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கோபம். கோபம் என்கிற பொழுது கோபத்தை நாங்கள் கூடுதலாக கோபத்தை ஏற்படுத்துவதற்காக இசையை கேட்க விரும்ப மாட்டோம். தணிப்பதற்காக, கோபத்தை தணிப்பதற்காகத்தான் இசையை கேட்க விரும்புவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ராகம் சஹானா புன்னகவராளி. இது நல்ல மனநிலையை ஏற்படுத்தும். இந்த பாடல்களை இந்த ராகத்தில் பாடல்களை கேட்கின்ற பொழுது மனநிலை சாந்தப்படும், கோபம் தணிந்து கருணை பொங்கும். ஆகவேதான் இந்த சஹானா ராகத்தில் பல பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. இந்த சஹானா ராகம் அநேகமாக அனைவருக்கும் இது என்ன ராகம் என்று தெரியாமலே பல இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது மன அமைதி அடைவார்கள். கோபம் தனிய கூடும். கோபத்தை அடக்க விரும்பியவர்கள் இந்த ராகத்தில் பாடல்களை கேட்கின்ற பொழுது தெரியும் உங்களுக்கு, இது தானாகவே உங்களுடைய கோபம் அடங்குவது தெரியும். ஒரு பாடல், பக்தி பாடல். இன்னமும் திருவுளமே இறங்காதா, ஏழை கருள் செய்யலாதா, ஜெகன் மாதா, இன்னமும் திருவுளமே இறங்காதா, ஏழை கருள் செய்யலாதா, ஜெகன் மாதா, இன்னமும் திருவுளமே இறங்காதா, முன்னம் செய்த வினையோ மூண்ட பெரும் குறையோ, இன்னும் தவிக்கின்றேன் என்னை மீனாட்சியது சரியோ, இன்னமும் திருவுளமே இறங்காதா. இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது தானாகவே இந்த எங்களோட மன அமைதியாகிவிடும். எங்கோ பிறந்தவனாம் எங்கோ வளர்ந்தவராம், எப்படியோ
என் மனதை கவர்ந்தவரா எங்கோ பிறந்தவராம் எங்கோ வளர்ந்தவராம் எப்படியோ என் மனதை கவர்ந்தவராம். இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். எண்ணமெல்லாம் ஓர் இடத்தையே நாடுதே கண்ணிரண்டும் முகத்தையே தேடுதே எண்ணமெல்லாம் ஓர் இடத்தையே நாடுதே. இந்த பாடல்கள் எல்லாம் சகானா ராகத்தில் அமைந்த பாடல்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வீரம். வீரம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அதுவும் எங்களோட மனதிலே கிளர்ச்சியை ஏற்படுத்து. இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது மன கிளர்ச்சி ஏற்படும். அநேகமான இந்த இந்த ராகத்தை கிந்தோளம், கேதாரம், நாட்டை போன்ற ராகங்களை இந்த வீரத்துக்காக பாவிப்பார்கள். அதாவது இப்ப நாட்டிய நாடகங்கள் போன்ற உருப்படிகளில் நாட்டிய நாடகங்களில் வீரத்தை காட்டுவதற்காக பாடப்படுகின்ற ராகம் அநேகமாக கிந்தோளம், நாட்டை ராகங்களை பயன்படுத்துவார்கள். இந்த பாடல்களை ஏற்படுத்த பாடுகிறார். அது மட்டுமில்ல, எங்கள் தாயகத்து பாடல்கள், தாயக பாடல்கள் கூட இந்த ராகத்தில் தான் அநேகமாக இயற்றப்பட்டிருந்தன. ஏனென்றால் வீரர்களுக்கு வீரத்தை ஏற்படுத்துவதற்காக மண்ணை மைந்தர்களுக்கு அவர்களுக்கு இந்த வீரத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ராகத்தை பயன்படுத்தியது உண்டு. ஆகவே இந்த கிந்தோட ராகத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவை வீரத்துக்கான பாடல்கள் வரிகளை பார்க்கின்ற பொழுதே இது வீரத்துக்காகத்தான் இந்த பாடல்கள் இயற்றப்பட்டன என்பது தெரியும். தில்லையில்லாடும் திருநடராஜனே தில்லையில்லாடும் திருநடராஜனே தொல்லை வினை தீர சூழ்ச்சி என்ன சொல்வீர் தில்லையில் ஆடும் திருநடராஜனே தொல்லை வினை தீர சூழ்ச்சி என்ன சொல்வீர் தில்லையில்லாடும் திருநடராஜனே வில்லையெடுத்து தெரு மிகுபடையுடன் சென்று வில்லையெடுத்து தேரில் மிகுபடையுடன் சென்று முல்லை மூறுகளாலே மூப்புறம் மேரி செய்த முல்லை மூறுகளாலே மூப்புறம் மேரி செய்த இந்த பாடல்கள் வீரத்துக்கு உரிய பாடல்களாக இந்த ராகத்தில் இயற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஹிந்துள ராகத்தில் ராமனுக்கு மன்னன் முடி தரித்தானே நன்மையும் கொடுத்தானே ராமனுக்கு மன்னன் முடி தரித்தானே நன்மையும் கொடுத்தானே. இந்த பாடல் இந்த ராகத்தில் அது மட்டுமல்ல, உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி அட உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி அந்த பாடல் நான் கேட்டிருக்கிறேன். இந்த ராக இதுவும் ஒரு கூட நான் ஹிந்தோல் ராகத்தில் அமைந்ததை பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த ராகங்களின் அடிப்படை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பாடல்கள் இந்த ராகங்கள் வீரத்தை ஏற்படுத்துகின்றன ஏற்படுத்தும் ராகம் என்று தெரிந்து அந்த ராகத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை புகுத்தி இந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தில் அது உங்களுக்கு எல்லோருக்குமே இசை எல்லாமே மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் இசை என்று கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சிக்காகத்தான் கேட்கின்றோம் சொல்லுகின்ற போது சில பாடல்கள் இன்னமும் மனதில்
மகிழ்ச்சியை தூண்டும். அந்த ராகத்தை பார்க்கின்ற போது கல்யாணி, பீம்ப்ளாஸ், காம்போஜி ராகங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த ராகங்களில் கல்யாணி நிச்சயமாக அனைவரும் கேட்ட பாடல்கள் நான் முன்பும் பாடி காட்டியிருக்கிறேன். இது அநேகமா மகிழ்ச்சியை தருகின்ற ராகம். நான் நோய் தீர்க்கும் மருந்துகள்ல சொல்லியிருக்கிறேன். அந்த மனதை சாந்தப்படுத்தி பிரஷரை குறைக்கிறதா என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ராகத்தை விட என்று நாங்கள் காம்போஜி ராகத்தை பார்ப்போம். மகிழ்ச்சியான ராகம் ஒரு காம்போஜி ராகம். இது ஒரு மங்களகரமான ராகம். எப்பொழுதும் அதை பாடலாம். இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது மனதில் மகிழ்ச்சியாக இருக்கும். சிவனுக்கு பிடித்த ராகம் என்று சொல்லப்படும். அழகான மயிலாடவும் அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கோடி போலவும் அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அகமகிழ்ந்துலகில் வினமுடு தனிலே நடனம் வந்து தந்தம் பாட அசைந்தாடி வரும் இசைந்தோடி வரும் ஒரு மனம் நாட தகதியன ஒரு பதம் பாட தகிட தருமியன நடமாட கன்ற பசுவினமும் நின்று புடைசூழ என்றும் மலரும் இந்த இறைவன் கனிவோடு குழலூதி மனமெல் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி தோழி குரலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. இது காம்போஜி ராகம். கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்ற உருவாகுமா அதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியா செல்வமா வீரமா. இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது மனதில் மகிழ்ச்சி துள்ளும். ஆகவே இந்த காம்போஜி ராகத்தை மகிழ்ச்சிக்குரிய ராகம், மங்களகரமான ராகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது சோகம். சோகம் என்று சொல்லுகின்ற பொழுது கவலையை உருவாக்குற ராகம் அல்ல, கவலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ராகம். அதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். அதாவது கவலையிலிருந்து நான் விடுபடக்கூடிய ராகமாக நீலாம்பரி, வராளி, புன்னவராளி ராகங்களை எடுத்து கொடுத்திருக்கிறேன். இந்த நீலாம்பரி ராகம் கவலையிலிருந்து விடுபட்டு, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நீலாம்பரி ராகம் நித்திரை தூக்கத்துக்கு, அதாவது ஆராரோ பாடி தூங்க வைப்பது நீலாம்பரி ராகம். இரவில் இந்த பாடல் இந்த ராகத்தை கேட்டால் தூக்கம் வரும் சொல்வார்கள். இது சோகத்தை தவிர்த்து இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது சோகம் தவிர்த்து மனதில் தூக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவேதான் இந்த நீலாம்பரி ராகத்தில் தாலாட்டு பாடல்கள் பாடுவது வழக்கம். அதாவது சோகத்தின் இனிமையை உண்டாக்கும் ராகம், சோகத்தில் இருந்து வெளிப்படும் ராகம். இதில் நான் ஒரு பாடலை நானே இயற்றி இந்த ராகத்தில், அதாவது நீலாம்பரி ராகத்தில் நானே இயற்றிய ஒரு தாலாட்டு பாடல். இந்த பாடலை நான் பதிவாக்கி இருக்கிறேன். அதாவது சிடி, என்னுடைய சிடி ஒன்று வெளியிட்டிருக்கிறேன். அந்த பாடலை பாடுகிறேன். அழகான உன்முகத்தில் இருவிழிகள் இருந்தோட யாரை நீ தேடுகின்றாய் கண்மணியே. அழகான உன்முகத்தில் இருவிழிகள் உருண்டோட யாரை நீ தேடுகின்றாய் கண்மணியே.
கண்ணுறங்கு நீ கண்ணுறங்கு கண்ணுறங்கு நீ கண்ணுறங்கு பிள்ளை உனை வளர்ப்பதற்காய் எந்தாயும் அழகை காணலையே என் தந்தையும் மழலை கேட்கலையே தாயகத்தில் உன் மாமன் தவிக்கின்றார் தாயகத்தில் உன் மாமன் தவிக்கின்றார் தந்தையவர் உறவுகளும் கலங்குகின்றார் ஆராரோ பாடி உன்னை உறங்க வைப்பேன் அழகு தமிழ் பேசும் வரை காத்திருப்பேன் ஆராரோ கண்ணுறங்கு கண்ணு நீ கண்ணுறங்கு இப்படி ஒரு பாடலை நான் இயற்றினேன் இந்த நீலாம்பரி ராகத்தில். இந்த இதே போல இந்த நீலாம்பரி ராகத்தில் நீங்க கேட்ட பாடல் ஒன்று, என் வீட்டு தோட்டத்தில் நீ பூவெல்லாம் கேட்டுப்பார் என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார் என் வீட்டு தென்னங்கீத்தை இப்போதே கேட்டுப்பார் என் நெஞ்சை சொல்லுமே. இந்த பாடல் சோகத்தை விளக்கக்கூடிய பாடல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இந்த சோகத்தை விளக்கும் ராகமாக நீலாம்பரி ராகத்தை சொல்லப்படுகிறது. இந்த நீலாம்பரி ராகத்தை பார்த்திருந்தோம். இப்பொழுது அடுத்து நாம் பார்க்க இருப்பது சாந்தம். இந்த சாந்தம் மனதில் மங்களகரமான ஒரு ராகம். இந்த நாம் பார்க்க இருப்பது மத்தியமாவதி. இந்த சாந்தத்துக்காக உபயோகப்படும் ராகங்கள் பூவாளம், சங்கராபரணம், மத்தியமாவதி ராகங்களை தந்திருக்கிறேன். இந்த ராகத்தில் நாங்கள் பார்க்க இருப்பது மத்தியமாவதி ராகம். இது ஒரு இந்த சாந்தத்தை ஏற்படுத்தும், அதாவது அமைதியை ஏற்படுத்தும் ராகம், மனதில் அமைதியை ஏற்படுத்தும். ஆகவேதான் இந்த ராகத்தை அநேகமாக நிகழ்ச்சிகள் முடிந்து இறுதியாக இந்த ராகத்தை பாடி முடிப்பார்கள். மங்களம் பாடுவது, திருப்புராணம் பாடுவது போன்ற அப்படி எந்த நிகழ்வுகளிலும் கடைசியாக இந்த மத்தியமாதி ராகத்தை பாடுவது வழக்கம். ஏனென்றால் மனதில் சாந்தம் ஏற்படுத்தி ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காக, மன அமைதியை ஏற்படுத்துவதற்காக இந்த மத்தியமாதி ராகத்தை பாடுவது வழக்கம். இந்த ராகத்தில் பல பாடல்கள் அமைந்துள்ளன. அதில் சிலவற்றை பார்ப்போமானால், கற்பகமே கண்பாராய் கற்பகமே கடை கண்பாராய் கற்பகமே கண்பாராய் சிற்பர யோகியர் சிற்பர ஞானியர். இந்த பாடல் கூட இந்த ராகத்தில் அமைந்தது. சில சினிமா பாடலும் அந்த ராகத்துல இருக்குன்னு, துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா நீ கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா நீ கண்ணீர் விட்டால் தாங்காதம்மா சின்ன மனம் தாங்காதம்மா துள்ளி துள்ளி நீ பாடம்மா துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா. இப்படி இந்த ராகத்தில் அந்த பாடலை பார்க்கணும். இதை விட ஒரு பாடல் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆடாது அசங்காது வா கண்ணா ஆடாது அசங்காது வா கண்ணா உன்னாடலில் ஈரடு புவனமும் அசைந்து அசைந்தாடுவே எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா
உன்னாடலில் ஈடடு புவனமும் அசைந்து அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா தடவி இசையை ரசிப்போம், அமைதி பெறுவோம் என கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கருத்தை அவருடைய எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி அம்மா, அருமையான பேச்சு. அதாவது இன்று நீங்கள் பக்தி, கருணை, இரக்கம், கோபம், வீரம், மகிழ்ச்சி, சோகம், சாந்தம் இதுக்கேற்ற ராகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று திறமாக வழங்கப்படுத்தி பாடியும் காட்டினீர்கள். அதன் முதலாவது நேரம் கருதி நாங்கள் 60 வினாடிகள் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் எல்லோரும் கைதட்டும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மிகவும் நன்றி. இப்பொழுது சாரையிலிருந்து புவனேஸ்வரன் ஐயாவை அழைக்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சும் பாட்டும் அருமையில் அருமை. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நான் எனது கருத்தை கூறிட்டு உங்களிடம் ஒரு ராகம் பற்றிய வினாவை தொடுக்க உள்ளேன். அம்மா, உணர்வுகள் நமது மனதை பிரதிபலிக்கின்றன. மகிழ்ச்சி, துன்பம், தோல்வி அனைத்தையும் கடந்து எங்களுக்கு ஒரு நேரத்தில் ஆசை, தளர்வு அல்லது கோபம் போன்ற பல உணர்வுகளை தோற்றுவிக்கின்றன. அவைகள் நம்முடைய ஆவியையும் உடலையும் பாதிக்கும் என்பதில் ஐயமில்லை. நாம் உணர்வுகளுக்கு அச்சப்படாமல் அவற்றை புரிந்து கொண்டு அவற்றின் பயனுள்ள பகுதிகளை மட்டுமே எமது வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும். அம்மா அவர்கள் இன்று எடுத்தியம்பிய ராகங்கள் எமது உணர்வுகளை ரணப்படுத்தின என்பதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அம்மாவின் இந்த இசை ஆய்வு எமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது என்று கூறுகின்றேன். எனது வினா என்னென்றால், அம்மா, நீங்கள் நீலாம்பரி கண்ணதாசன் கூறுவார், அழுவதுவே சுகம், அவர் அழுவதையே சுகம் என்று பாடியிருக்கிறார். எனது கேள்வி என்னென்றால், அம்மா, நீலாம்பரி ராகம் சோகத்தில் இருந்து விடுபடுவதற்கான ராகமா அல்லது சோகத்தை ரசிப்பதற்கான ராகமா என்பதுதான் எனது கேள்வி. விடுபடுவதற்கான ராகம் என்பதுதான் நானும் குறிப்பிட்டிருந்தேன். என்ன பிள்ளைகளை குழந்தையை தூங்க வைக்கும் பொழுது நாம் சோகத்தை கூறிக்கொண்டு குறிச்ச நித்திரை ஆக்காமலுக்கு அம்மா அடித்தாரா, அப்பா அடித்தாரா, என் உறவினர் உன்னை காணாமல் துடிக்கின்றார் என்று சொல்லி நான் பாடல்களை இருக்கிறேன். அதில் ஒரு சுகம் இருக்கிறது. அந்த சோகத்தில் இருந்து விடுபட ஒரு சுகம் இருக்கிறது. சோகத்தில் சுகம் என்ற இனிமை என்று அதைத்தான் கொடுக்கிறார்கள். சோகத்தில் இருந்து விடுபடும் ஒரு இனிமையான ராகம் அது. நன்றி அம்மா, நன்றி. அதைத்தான் நான் கேட்டேன். நன்றி, நன்றி. நன்றி. அடுத்ததாக டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் கலவாணி அம்மாவுடைய இசையை பற்றிய பேச்சை கேட்டு மகிழ்ந்தேன். எனக்கும் இசையில் நாட்டம் உண்டு. கர்நாடக இசையில் மிக நாட்டம் உள்ள நான் ஒவ்வொரு நாளும் கர்நாடக இசை கேட்டுக்கொண்டே இருப்பேன். இந்த ராகங்களை பற்றி முன்பு அறிந்திருந்தாலும் திரும்பவும் இறைமைக்கிற மாதிரி இன்று
நீங்கள் கூறியது மிக நன்றாக இருந்தது. அதுவும் பாடி காட்டியிருக்கிறீர்கள். அத்துடன் இசையும் நானும் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். அதிலே 50 இசைக்கலைஞர்கள் பற்றி பேசி எழுதியிருக்கிறேன், உடைய திறமையை பற்றி. அது மாத்திரமில்லாமல் 27ஆம் தேதி ஏப்ரல் பாரதிய வித்யாபவனில் ஒரு இசை நிகழ்ச்சி ஒழுங்கு செய்திருக்கிறேன். இந்தியாவில் இருந்து ஒரு பாடகி வந்து பாடுறார், லாவண்யா சுந்தரராமன். இங்கே இருக்கிற ஆக்கள் வசதியானால் இந்த கச்சேரி வந்து கேட்கலாம். உங்களுடைய இந்த பேச்சு இசை ரசிகர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றாயிருக்கும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி நன்றி. நன்றி. அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாட்சர மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி மாஸ்டர் அவர்கள் அருமையான ஒரு சொற்பொழிவை எங்களுக்கு ஆற்றியிருந்தார். முதலில் திருவாசகம் பாடிப்பது எப்படி, அதன் ராகத்தையும் அந்த பக்தி உணர்வை ஏற்படுத்தும் ராகத்தையும் எங்களுக்கு பலம் விபரமாக எங்களுக்கு இனிமையாக வரும்படி கூறியிருந்தார். பிறகு கருணை பற்றியும் இறைவனிடம் எப்படி உருகி பாட வேண்டியும் என்ற விடயங்களும் அருமையாக இருந்தது. மனிதர்கள் எப்படி இரக்கம் எடுக்கும் ராகங்களை பற்றியும் கூறியிருந்தார். கோபம் தணிப்பதென்பதையும் மிகவும் அதாவது தேவையான ஒரு விடயம், அதையும் கூறியிருந்தார். மிகவும் நன்றி. மீண்டும் வந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ராகங்களையும் கூறி ராகங்களின் பேரையும் கூறி ஒரு லிஸ்டையும் தந்தீர்கள். அதுவும் அருமையாக இருந்தது. நன்றி அம்மா. பலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன், ஒன்டாரியோ கனடால இருந்து பேசுகிறேன். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று கலைவாணி மாஸ்டர் மிகவும் அருமையாக இது ராகங்களும் உணர்வுகளையும் பற்றி விளங்கப்படுத்தினா. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. காலங்களுக்கு ஏற்ற ராகம் இருக்குது. அப்போ காலையில், மத்தியானம், இரவு கவர் பண்ணக்கூடிய ராகம் இருக்குது. அடுத்தது என்னுடைய அடுத்ததாக நான் செய்ய இருப்பது, அந்த எந்த நேரங்கள்ல இந்த ராகங்களை பாடினால் மனதுக்கு இதமாக இருக்கும், எந்த ராகங்களை கேட்பது இனிமையா இருக்கும், மனதுக்கு இதமாக இருக்கும் என்பதை அடுத்ததாக எடுத்துக்கொள்ள இருக்கிறேன். மற்ற எங்கட தியானத்துல நாங்க போடுற இது கூட புல்லாங்குழல், அதுகள் தான் கூட எங்கட பத்ரிஜி இதுல கூட புல்லாங்குழல்லாம் இது பண்றோம். அதுக்கு என்ன, புல்லாங்குழலுக்கு என்ன வித்தியாசமான ராகம் இருக்குதா இல்லாட்டி? இல்ல எல்லா ராகத்தையும் எல்லா இசைக்கருவிகளிலும் வாசிக்கலாம். இந்த இந்த ராகங்கள் இப்போ புல்லாங்குழல் வாசித்தான, வயலின் வாசித்தான, எதிர் வாசித்தாலும் இந்த பூவாலம், இந்த ஹம்சத்வனி, காம்போஜி, இந்த ராகங்கள், ஹம்சத்வனி போன்ற ராகங்கள் இப்ப நான் அநேகமா நாங்கள் ஒளிபரப்புற ராகங்களில் பார்த்திருக்கிறேன். ஹம்சத்வனி, மோகனம் போன்ற ராகங்கள் கூடுதலாக ஒளிபரப்பாகிறது. இது நமக்கு மனதில் ஒரு சாந்தியை, தியானத்துக்கு உதவுகின்றது. மிக அடுத்த பேச்சை அவளுடன் எதிர்பார்க்கின்றேன். நன்றி. அருந்ததி மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி கலைவாணி டீச்சர். மிகவும் அருமையாக உணர்வுகளும் ராகங்களை பற்றியும் கூறினீர்கள். அதாவது ஒவ்வொரு உணர்வுக்கும் ராகங்கள் இருப்பதை மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்தினீர்கள். அதோட எப்படி நாங்கள் பாடும் போதோ அல்லது ஒரு வாத்தியங்களில் வாசிக்கும் போதோ எங்களை அறியாமல் நாங்களே அந்த உணர்வுகள் எங்களுக்கு தூண்டப்படுகின்றது. சும்மா அதை கேட்டுக்கொண்டிருந்தாலே எங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு நரம்பு மண்டலத்துக்குள்ளேயும் இந்த ராகங்கள் போய் எங்களுக்கு ஒவ்வொரு உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அதை நீங்கள் மிகவும் அருமையாகவும் ஒவ்வொரு பாட்டுக்கும் உதாரணமாக சில ராகங்களை எடுத்து பாடினீர்கள். கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்து இதுகள் ஏனென்றால் பல பேருக்கு இந்த
பாட்டுக்கள் கேட்பார்கள். அதால என்ன நன்மை, அது என்னத்தை தூண்டுவிக்குது என்பது ஒன்றும் அவ்வளவாக புரிவதில்லை. நீங்கள் வந்து கூறும்போது எல்லாருக்கும் எல்லாம் தியானம் செய்ய செய்ய எங்களுக்கு விழிப்புணர்வு எல்லோருக்கும் கூடிக்கொண்டு போவதால் இதுகளும் பேசுவதால் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் உங்களை எதிர்பார்க்கின்றோம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. சிட்னியிலிருந்து சரோஜாதேவி மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று கலைவாணி ஏகானந்த ராஜா அம்மா அவர்களின் இனிய குரலில் மிகவும் சிறப்பாக இசையால் வசமாக உள்ளம் எது என்பதை அருமையான விளக்கங்களும் பாடல்களும் வழங்கி அவர் எம்மை மகிழ்வித்தார். மேலும் ஆக்கப்பூர்வமான உணர்வுகளை வளர்க்கவும் எதிர்மறை உணர்வுகளில் இருந்து விடுபடவும் உதவும் பல ராகங்களை பாடி விளக்கியது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருடைய இந்த விளக்கங்கள் மிகவும் அருமையாக இருந்தது. அவருக்கு கூடிய நேரத்தை கொடுத்தால் மேலும் பல கருத்துக்களை இந்த ராகங்களின் மூலம் எங்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு மனதுக்கு அமைதியையும் இனிமையையும் தர வழிவகுப்பார் என்பதில் ஐயமில்லை. அவரை பாராட்டி நன்றி கூறுகிறேன். மீண்டும் வாருங்கள் அம்மா, உங்கள் இசைத்திறனை காட்டு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்தாக ராஜேஷ் சிதம் அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். கலைவாணி அம்மா, என்ன இன்று பின்னேரம் நீங்கள் சங்கீத கலையை கொண்டு போய் சேர்த்து விட்டீர்கள். எல்லாம் சின்ன வயதிலே ஓரளவுக்கு படித்தேன். பிறகு எல்லாம் விட்டுட்டு NHSல வேலை செய்து கொண்டு எல்லாமே மறந்தாச்சு. பாடுற பாட்டுகள் கூட இப்ப எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இல்லை, சிலதுகள் தெரியும், ஆனால் வேர்ட்ஸ் முழுக்க தெரியாது. இன்றைக்கு நீங்கள் பாடின பாட்டுகள் எத்தனையோ எனக்கு மனதில் வந்தது. நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த முறைக்கு நீங்க வந்து வேற என்னத்தை பற்றி சொல்ல போறீங்கன்னு சொன்னீர்கள்? ராகங்கள் எந்தெந்த நேரங்கள்ல பாடலாம், எந்த நேரங்கள்ல பாடல்களை கேட்கின்ற பொழுது இதமாக இருக்கும் மனதுக்கு. அது கட்டாயம் இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. அப்ப நாங்கள் காலமேல எந்தெந்த காலம் ஒழும்பினோட நாங்கள் உற்சாகமாக என்னத்தை, ஆனா தியானம் செய்து ஒழும்பினோட தியானம் செய்தாலே எங்களுக்கு என்ன சொல்றது, அந்த இசையை உள்ள கவலைகள் எல்லாம் போய் எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு போறது தியானம் செய்தாலே. ஆனா அதோட சேர்த்து மியூசிக் வேண்டா. எனக்கு மியூசிக் இஸ் மை லைஃப். மியூசிக் வேண்டா, அது இன்னும் நல்லா இருக்கும். நீங்க பாட எத்தனையோ பாடல் எல்லாம் இந்த மனதில் வந்தது. தேங்க்யூ வெரி மச். நல்ல ஒரு ஈவினிங் இன்றைக்கு எனக்கு. திரும்பியும் வந்து எங்களுக்கு இந்த இரவு நேரத்திலேயே தாருங்கள். மிகவும் மிகவும் நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. பவானி மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மா அவர்கள் பாடி நல்ல ராகங்கள் எல்லாம் பாடி பாட்டுகளை சொன்னது மிகவும் சந்தோஷமா இருந்தது. நானும் கொஞ்சம் பழகினேன் தான் மியூசிக். அந்தபடியாக எனக்கு விளங்க கூட விளக்கமாக இருந்தது. மிகவும் நன்றி அம்மா. நீங்கள் மீண்டும் மற்ற இதுகளையும் ராகங்கள் எல்லாம் ஒரு 72 ராகங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் மிச்ச ராகங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி எங்களுக்கு விளங்க திருப்பி விளங்கக்கூடிய இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விட வருகிறேன் அம்மா. நன்றி. பிமலா தேவி விக்னேஸ்வரன் அம்மா, நீங்க சிட்டியில இருந்து பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். எங்களுக்கு இப்பொழுது காலம் வர இப்ப காலையில அதிகமாக பூபாலம் பாட சொல்லுவார்கள் நினைக்கிறேன். நீங்கள் வடிவாக இல்லை. நானும் சங்கீதம் முறைப்படி படிச்சேன்னா டீச்சர்ஸ் கிரேடுக்கு அங்கால விட்டாச்சு. கல்யாணம் முடிச்சு அப்படியே முடிஞ்சது. இப்ப திருப்பி பஜனை தான் போறது ஒழிய அந்த ராகங்களை பற்றி ஒன்றும் மூளைக்குள்ள போடுற இல்லை. காதல கேட்டு வாங்கி பாடுறது, அவ்வளவுதான். என்ன ராகம் வந்ததை
தேடுற இல்லை. இன்றைக்கு நீங்க சொன்ன உடனே அட ராகங்களையும் கொஞ்சம் தேடுவோம் தான் ஒரு யோசனை வந்தது. ஆகையால திருப்பி இப்ப எப்படி பாட்டு நான் 30 வயசுல வாங்கினோன்னு திருப்பி நான் அந்த ராகங்களையும் கொஞ்சம் இப்ப நீங்க சொல்ல சொல்ல கொஞ்சம் கேட்டு அதுகளை படிப்போம்னு யோசிக்கிறேன். மிச்சம் நன்றி, மிகவும் நன்றி. நன்றி நன்றி. ஓகே, நன்றி. அடுத்த ராஜேஷ் தான் நீங்க பேசுங்க. தேங்க்யூ ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர். 2வது தரம் என்ன விட்டதற்கு. கலவாணி அம்மா, இந்த ராகங்கள் வந்து எல்லாமாக 21 இல்ல 72 தாய் ராகங்கள் தான் 72. ஓ தாய் இன்றைக்கு நீங்க ராகங்கள் 21 தான். அதிலிருந்து பிறந்த ராகங்கள் எண்ணு கணக்கில்ல. புதிதாக ஒவ்வொரு ராகங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறதால அதற்கு எண்ணு கணக்கில்ல. தாய் ராகங்கள் தான் 72. அதிலிருந்து பிறந்த ராகங்கள் எண்ணு கணக்கில்ல. அப்ப இன்றைக்கு நீங்கள் சொல்லி தந்த 21 இல்ல இல்ல. நான் இந்த எல்லா பொதுவாக தாய் ராகத்துல இருந்தும் எடுத்திருக்கிறேன். பிறந்த ராகங்கள் செய் ராகங்கள் சொல்லப்படும் செய் ராகங்கள் இருந்தும் எடுத்திருக்கிறேன். எல்லாம் ஒரு பொதுவான ராகங்கள் என்னென்ன ராகங்கள் இருக்கு. ராகங்கள் 72 தாய் ராகங்கள், மேளகத்த ராகங்கள், மேளகத்த ராகங்கள், மேளகத்த ராகங்கள் 72. அதில் பிறந்த ராகங்கள் செய் ராகங்கள் சொல்லப்படும். அது ஆனா அதுக்கு எண்ணிக்கை இல்லை. ஓகே, தேங்க்யூ, நன்றி. நன்றி நன்றி. சதா மாஸ்டர், நீங்க உங்களோட கருத்தையும் கூறி chat boxல என்ன இருந்தா வாசிங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி, அருமையாக பாடலும் பேச்சும் அருமையாக இருந்தது. இதுல என்னென்னா, கோக பாடல்களை ஏன் மக்கள் விரும்புகிறார்கள் என்ற ஒரு கேள்வி பலர் கேட்பதுண்டு. அதற்கு நீங்கள் ஒரு நன்றாக இருக்கும். அதான் எனக்கு விருப்பம். கோபம் வரக்கூடிய பாடல் அல்ல, சோகம். அதுதான் நீ சொல்றீங்க. அதான் அந்த சோகத்திலேயும் ஒரு இனிமை இருக்கு. இப்ப இந்த சோகத்தில இருந்து நாங்கள் இப்ப இசையை கேட்கல, சோகத்தில இருந்து விடுபடுகிறோம். நீங்க அதை கவனிச்சு பாருங்க, ஒரு சோகமான பாடலை நீங்க பாடினாலும் அதுல இருந்து நாங்க விடுபடுகிறோம். அதான் சோகத்திலும் இனிமை என்று சொல்லுவது. நன்றி, மிக்க நன்றி. சோகத்தை ஒரு பாடலை பாடுகின்ற பொழுது சோகம் இன்னும் கூடுதலாக ஏற்படவே மாட்டுது. அதுல இருந்து விடுபடுவோம். நன்றி நன்றி. கருத்து chat box இருக்க முடியும்னா வாசிங்க. நீலா மாஸ்டர், குட் ஸ்பீச் அம்மா, தேங்க்யூ. கலா மகாலிங்கம் மாஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் மியூசிக் சாங், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம் மாஸ்டர். அவ்வளவுதான், அத்துடன் நிறைவு பெற்று. நன்றி. வேறு யாரும் பேசுறேன்னா நீங்க பேசலாம். இல்லாட்டிக்கு நான் ஒரு டிகே பட்டம்மாள் என்ற சோங்க போட இருக்கின்றேன். அவருடைய பேத்தி தான் வர நெக்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். அந்த டேட்டு சொன்ன 27ஆம் தேதி, என்ன சரியா தெரியல. மற்றது ஒரு மற்றது 9:25 போலதான் ஆர்ஜே விஜயலட்சுமி வந்து பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண வார. நீங்கள் உங்களோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து அதன் பிறகு எந்த பாட்டு உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்க சொல்லலாம். டாக்டர் நவரண்டன், நீங்க சொல்லுங்க. நீங்க கர்நாடக சங்கீதத்தில் இந்த ராகங்கள் இதில் இது ஒரு பரிமாணம் இருக்கு. நினைச்ச மாதிரி ராகத்தை உண்டாக்க முடியாது. அதிலே பல தர்க்கங்களும், ஒரு காலத்தில் வீணை பாலச்சந்தரும் பாலமுரளி கிருஷ்ணாவும் தர்க்கம் செய்தார்கள். ராகத்துக்கு ஒரு புது ராகத்தை அமைப்பதற்கு ஒரு பரிமாணம் இருக்கின்றது. அத்துடன் இசை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒலி. அந்த ஒழுங்குபடுத்தப்படும் பொழுது ஒரு பரிமாணத்தை வைத்து தான் ஸ்வரம் பாடுவதும் ராகம் பாடுவதும். அது வித்தர்கள் இதில் பிளவிடாமல் பாடுறபடியே தான் அவர்கள் திறமையாக இருக்கிறார்கள். சஞ்சய் சுப்பிரமணியம்,
கல்யாணராமன் முறவர் ஜிஎன்பி. இப்பொழுது 27ஆம் தேதி ஏப்ரல் பாரதிய வித்யா பவன்ல வட்டமாளனுடைய ஊட்டி லாவண்யா சுந்தரராமன் பாடுறா. அதான் நான் திரும்பவும் சொல்றேன். முடிந்தவர்கள் வந்து கேளுங்கள். நன்றி. அன்மியூட் பண்ண வேணும், கேட்கல உண்டு. 9:30 கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நான் அதுக்கு மேல ஒரு பட்டமாண்ட பாட்டை போடுறேன்.